மே 18ஆம் தேதி சில வருஷங்களுக்கு முன்பு என் கூட பிறந்த தங்கைக்கு திருமணம் இருந்தது. ஸோ நான் அப்போ குவைத் தேசத்தில் சபை நடத்தி கொண்டிருந்தேன். ஸோ தங்கச்சினுடைய திருமணத்துக்காக நான் இப்போ இந்தியாவுக்கு வந்திருக்கேன். நான் வெளியே ஊழியத்துக்கு போகும்போதெல்லாம் என்னுடைய மகள் எனக்கு என் தலைமையில கை வைத்து ஜெபித்து அனுப்புவேன். சும்மா அப்படி வெளியே போகும்போது லிபி டடாக்கு ஜோம் பண்ண அப்படின்னா குடுகுடுன்னு ஓடி வந்து தலைமையில கை வைத்து சுத்திர ஆமேன் அப்படின்னு சொல்லுவேன். எங்க குடும்பத்துல முதல் பிறந்த குழந்தை பாட சும்மா பாடினா போதும் குடுகுடுன்னு போய் ஷால் எடுத்துட்டு வந்து ஓடி தலையில போட்டு எங்க கூட உட்காந்து கை தட்ட ஆரம்பிப்போம். ஃபேமிலி பிரேயரா இருக்கட்டும், சும்மா பாடினா சபைகள் ஆராதிச்சா பாட்டு வர்ஷிப் பண்ணுவோம். ஸோ இப்படி நல்லா போயிட்டு இருந்த போது கல்யாணம் ஒழுங்கு செய்யப்பட்டது. கல்யாணம் பிஸியில் நாங்கள் அங்கெல்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம். ஸோ வீட்டுக்கு திரும்பி வரும்போது நாளைக்கு கல்யாணம், இன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது என் மனைவி சொன்னது, குழந்தைக்கு தெரில லைட்டாக ஜோரம் அடிக்கிற மாதிரி இருக்கும், டயர்டாக இருக்கா அப்படின்னு. ஜோரம் அடிக்கும், ஓகே தண்ணி துணி நினச்சி நெட்டியில் வை, இல்லை உடம்பு தொட அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அடுத்த வேலைகளுக்கு அப்படியே போயிட்டோம். அடுத்த நாள் காலை வந்தது, கல்யாண நாள், சாயங்காலம் 5 மணி 4:30 கல்யாணம். ஸோ அந்த பிஸியில் இருக்கும். சரியா ஒரு 8:55 இருக்கும். திடீரென்று ஒரே சத்தம் என் ரூம்ல இருந்து. நான் கீழே இருந்தேன். குடுகுடுன்னு ஓடி போய் பார்த்தேன். என்னுடைய 2.5 வயது மகள் திடீரென்று மரித்து விட்டாள். என்ன செய்யறதுன்னு தெரியல. என் தங்கச்சி எனக்கு கல்யாணமே வேண்டாம், அடுத்த வருஷம் கல்யாண நாள் வரும்போது அது என் மகளுடைய மரண நாளா இருக்கும், டெத் ஆனிவர்சரியா இருக்கும், ஆகவே எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. நானும் என் மனைவியும் தங்கச்சியும் பேசி ஒத்துக்க வச்சு என் தங்கச்சி சொன்ன, நீங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு வந்தா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஸோ என்னுடைய மகளை ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சுட்டு கல்யாணத்தை நான் தான் லீட் பண்ணி நடத்துறேன். வந்த ஜனங்க யாருக்கும் என்னுடைய மகள் மரித்து வீட்டில் ஐஸ் பெட்டிக்குள்ள இருக்கிறது தெரியாது. கல்யாணத்தெல்லாம் முடித்து அதுக்கப்புறம் தெரிய வந்தது, அடுத்த நாள் எங்கள் மகளை நாங்கள் அடக்கம் பண்ணினோம். இப்போ நிறைய ஊழியர்கள், நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேள்வி மெதுவாக, என்ன ஆச்சு, ஏன் இப்படி, கர்த்தருடைய சித்தம்னா ஏன் ஆண்டவர் கொடுக்கணும், எதனால எப்படி நடந்துச்சு, நீங்க ஊழியம் செய்றீங்க 17 வயசுல இருந்து இங்க அங்க. நான் பல கிராமங்கள்ல, பல தெருக்களில், பல வட இந்தியாவில் பல இடங்கள்ல இயேசு இயேசு இயேசுன்னு லோக்கல் ட்ரெயின்ஸ்ல நிறைய அப்படி கத்தி 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 பிரசங்கம் பண்ணி அப்போ ஏன் இப்படியெல்லாம் பண்ற உங்களுக்கு ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு நிறைய கேள்விகள். எனக்கு சொல்றதுக்கு பதில் இல்லை. எனக்கு இருந்த ஒரே கேள்வி எல்லாம், என் மனைவியை நான் எப்படி ஆறுதல் படுத்துறது, அவங்க ஏதாவது கேட்டா அவங்களுக்கு என்ன சொல்றது அப்படின்னு மெதுவா என் ரூமுக்கு போறேன். என் மனைவி ஒரு பக்கம் உட்கார்ந்துருந்தாங்க. மெதுவா அவங்க கையை பிடித்தேன். நான் பேசுறதுக்கு முன்னாடி என் மனைவி என்ன பார்த்து சொன்னாங்க, டெனியாட்டா, இந்த ஒரு குழந்தை இல்லை, இனி 10 குழந்தை பிறந்து இறந்தாலும் நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர், நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர், அவர் ஒருபோதும் நமக்கு தீமை செய்ய மாட்டார். நானும் என் மனைவி அப்படியே கைப்பிடித்து கண்களை மூடி ஆண்டவர் பார்த்து சொல்ல, உந்தன் அன்பு போதும் ஐயா, உறவோ பொருளோ பிடிக்காதையா, என் நேசர் நீர்தானையா. ஏன் என் வாழ்க்கையில் இது நடந்துச்சு, எதனால இது வந்துச்சு, ஏன் இந்த இழப்பு, ஏன் இந்த வழிகள், ஏன் இந்த பாதை, ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு சில வை கொஸ்டின், சில ஏன்ங்கிற கேள்வியோடு நீங்க உட்கார்ந்துருப்பீங்க. ஆண்டவர் சொல்றாரு, அதை ஏன் அதெல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு ஆண்டவருடைய கேள்வி கேட்க சில பேர் சொல்ற மாதிரி நான் எப்படி பாப்பா பத்தி கேட்கலாம். கேள்வி கேட்கறத விட நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று, அந்த சூழ்நிலையில் அவரை நீங்க ருசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, நான் என் மனைவியும் சேர்ந்து இன்னும் நெருங்க ஆரம்பித்தோம், இன்னும் அவரை ருசிக்க ஆரம்பித்தோம், அவரை நல்லவர் என்று நாங்கள் அறிக்கை செய்ய ஆரம்பித்தோம். சில வருஷங்கள் கழித்து மலேசியாவில் இருக்கும்போது ஆவியானவர் என்னோட கூட இடைப்பட ஆரம்பித்தார். அது வரைக்கும் நான் இப்போ வரைக்கும் அவட ஏன் நான் கேட்டதில்லை, ஏன் குழந்தைய ஏன் இப்படி ஆச்சு நான் கேட்டதே இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, டெனி, நான் ரோட்ல நடக்கும்போது, தெருவில் நடந்து போன போது பர்த்தேமி என்னை பார்த்து கத்தி கூப்பிட்டான்.
ஓ தாவீதின் குமாரனே. இயேசு நின்று அவனை வரவழைத்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அற்புதத்தை செய்கிறார். கூப்பிட்டவர்களுக்கு இயேசு நின்று பதில் கொடுத்து அற்புதம் கொடுத்தார். கூப்பிடாத அநேகருக்கு இயேசுவே போய் நின்று சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்டு சுகம் கொடுத்தார். கூப்பிட்டவர்களை கூப்பிட்டு அற்புதம் கொடுத்தார். கூப்பிடாதவர்களை இவரே போய் அற்புதம் செய்தார். ஆனால் மார்த்தாள் மரியாள் செய்தி அனுப்புறாங்க, உங்க ஃப்ரெண்டு எங்க சகோதரன் லாசரு வியாதியா இருக்கிறான், நீங்க கொஞ்சம் வந்தே ஆகணும்னு அனுப்பும் போது இயேசு வரல. 4 நாள் கழித்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அடக்கம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வராரு. ஆண்டவர் சொல்லி சொல்றாரு, தெருவில் கூப்பிட்டவளுக்கு நின்று அற்புதம் செய்தேன். ஆனால் மார்த்தாள் மரியாள் யாரோ இல்ல, இயேசு பழகின ஒரு குடும்பம். லாசருவை ஃப்ரெண்டுன்னு சொல்றாருன்னா எந்த அளவுக்கு நெருக்கமா லாசருவோடு பழகி இருப்பார் யோசித்து பாருங்க. அப்போ பழகினவர்களோடு கூட அவர் கூப்பிட்ட போது உடனே போல. ஏன்? நிறைய காரணங்கள் இருக்கு. ஆனா ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரு விஷயம், எனக்கு தெரியும், நான் 4 நாள் கழித்து போனாலும் 40 நாள் கழித்து போனாலும் இவர்கள் என் மேல் வைத்த அன்பிலிருந்து கொஞ்சம் கூட விலகி போக மாட்டாங்க. இயேசு அங்க வந்தபோது மார்த்தாள் மரியாள் செய்தது என்ன தெரியும்? ஓடி போய் ஒரு காலில் விழுந்தான். அவங்க சொன்னது ஒருவேளை, இயேசுவே நீர் இங்க இருந்தீர்கள் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டேன். பட் the love towards Jesus. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, எனக்கு தெரியும், I am proud of you. எனக்கு தெரியும் நீ என்னை ஒருபோதும் தூஷிக்க மாட்டாய். ஆமென். நான் ஏன் இதை இங்க சொல்றேன் அப்படின்னா, சிலரை பார்த்து ஆவியானவர் சொல்ல விரும்புகிறார், I am proud of you. கர்த்தர் சொல்ல விரும்புகிறார், நான் உங்களை குறித்து உன்னை குறித்து பெருமைப்படுகிறேன். அநேக காற்றுகள் வந்தது, அநேக பிரச்சனைகள் வந்தது, அநேக சோர்வுகள் வந்தது. ஆனாலும் இயேசுவை விடாமல் நின்று பிடித்துக் கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த பாதி வருஷம் கடந்து வந்து நிற்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை குறித்து சந்தோஷப்படுகிறேன். நீ எனக்காக நிற்கிறபடியினால், எனக்காக வைராக்கியம் பாராட்டுகிறபடியினால் I am proud of you. ஆமென். ஹல்லேலூயா. ஓ, அவர் நல்ல தேவன். ஆமென். அவர் நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க சூழ்நிலை எதுவா இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய வல்லம் ஆண்டவர்கிட்ட இருக்கு. ஆமென். அவரை லவ் பண்ணிக்கிட்டே இருங்க, அவரை நேசிக்கிட்டே இருங்க. ஆமென். நான் அடிக்கடி ஏசப்பா கிட்ட சொல்றேன், நீங்க நேர்ல மட்டும் வந்தீங்கன்னா கடிச்சு தின்னுடுவேன் அப்படின்னு. ஆமென். அந்த மாதிரி லவ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. Just love him. Jesus. Hallelujah. எத்தனை பேருக்கு அப்படி ஆசை இருக்கு? சில பேர் சொல்ல, குழந்தை எல்லாம் பார்த்து சொல்லுவாங்க, கடிச்சு எப்படி இருக்காம குச்சு அந்த மாதிரி. நான் அப்பப்போ அவர்கிட்ட சொல்ல, நீங்க மட்டும் நேர்ல வந்தீங்க உங்களை அப்படியே கடிச்சு தின்றுவேன். Love Jesus like anything. இயேசுவை நேசிக்கிற எனக்கு ஒரு தீர்மானத்தோடு நம்ம இங்க இருந்து போவோம். அடுத்த 6 மாசம் நான் இயேசுவை விடாம லவ் பண்ணுவேன். ரொம்ப அவரை நேசிப்பேன். எல்லாத்துலயும் அவரை நேசிக்கிட்டே இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. எங்க அம்மா தற்கொலையின் வாயிலாக இயேசுவை ஏத்துக்கிட்டாங்க. 15 வயதுல தற்கொலை பண்ணி சாகலாம் அப்படின்னு போகும்போது, ஏன் தற்கொலை பண்ண போனாங்கன்னா, அவங்க தாத்தா இறந்து அந்த அடக்க ஆராதனையில் ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணும்போது, இதே போல மரணம் உனக்கு வந்தால் நீ எங்கே போவாய்? வழக்கமா பாஸ்டர்ஸ் அப்படி பேசுவாங்க ஃபியூனரல் சர்வீசஸ்ல. இதே மரணம் உங்களுக்கு வந்தால் எங்கே போவீர்கள்? அந்த ஊழியக்காரர் எக்ஸ்ட்ராவா 2 கேள்வி கேட்டார். நீங்க யாரோடு கூட இருப்பீங்க? உங்க எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டார். எங்க அம்மா 15 வயசு உட்காந்து இருக்காங்க. சிறுக்குன்னு அந்த கேள்வி குத்தனமா இருந்துச்சு. அப்ப நானும் செத்துட்டா என்னை சுத்தி எல்லாரும் உட்கார்ந்து அழ போறாங்க. அப்ப நான் எங்க போவேன்? நான் யார் கூட இருப்பேன் அப்படின்னு அப்படியே அழுறாங்க. எங்க அம்மா அழுறத பார்த்தவனுக்கு இருந்தவங்க, அப்பா என்னடா திடீர்னு பேத்திக்கு தாத்தா மேல ரொம்ப பாசம் வந்து இப்படி அழுவுதே அப்படின்னு. ஆனா எங்க அம்மாக்கு மட்டும் தான் தெரியும், தாத்தா பாசத்துல அழுவல, நம்மளும் தாத்தா மாதிரியே போயிட்டா எங்க போறது அப்படின்னு எங்க அம்மா அழுதுகிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. தூக்கம் வரல, பகல் ராத்திரி நாட்கள் ஓடுகிறது, வாரங்கள் ஓடுது. பசிக்கல, சாப்பிட பிடிக்கல, விளையாட பிடிக்கல, யார்கிட்டையும் பேச பிடிக்கல. 24 மணி நேரம் இந்த கேள்வி உள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. நீ செத்தா எங்க போவ? செத்தா எங்க போவ? எங்க அம்மா முடிவு பண்றாங்க, இப்படியே இருந்தும் நமக்கு பைத்தியம் பிடிச்சு. 6 மாசம் ஆயிடுச்சு. எங்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒரே வழி, செத்துட்டா தெரிஞ்சிடும் இல்லையா? இன்னைக்கு யாராவது உங்ககிட்ட வந்து செத்தா எங்க போவீங்கன்னு கேட்டா என்ன சொல்வீங்க? ஷோரா? ஆமென். எங்க? பரலோகம் போவோம் அப்படி நீங்க, ஏன்னா நீங்க பைபிள் நம்புறீங்க.
நம்புறீங்க, இயேசுவை நம்புறீங்க, சுவிசேஷத்தை நம்புறீங்க. அதனால என்ன சொல்றீங்க? அது ரோட்ல போற யாராவது கிட்ட நீங்க போய் எங்கடா போவேன் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? நான் எங்க போவேன்? சுடுகாட்டுக்கு போவேன். சில பேர் இல்ல, நான் திரும்ப நாயா, குதிரையா, பறவையா, பூச்சா வருவேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று நம்புறாங்க. ஆனா உண்மையாகவே எங்க போறோம்னு தெரியணும்னா என்ன ஆகணும்? எங்க அம்மா லெட்டர்ல எழுதுறாங்க, என் தற்கொலைக்கு யாரும் காரணம் இல்லை, செத்தா எங்க போறோம்னு தெரிஞ்சுக்கணும், அதனால சாகுறேன் அப்படின்னு எழுதி வச்சுட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி ஒரு கிணத்துல விழுந்து சாகலாம்னு நினைக்கும் போது எங்க அம்மாவுடைய அறையில நிறைய நடந்துச்சு. அதுல வேகமா நான் சொல்றேன், எங்க அம்மாவுடைய அறைக்குள்ள இயேசு இறங்கி வந்தார். நான் சொல்றது கனவு சொப்பனம் இல்லை. எங்க அம்மாவுடைய தற்கொலையை தடுத்து நிறுத்தினார். உன் கேள்விக்கு பதில் நானே. இன்றைக்கு உன் இருதயத்தில் எனக்கு நீ இடம் கொடுப்பாயானா, நீ இப்பொழுது மரித்தாலும் நீ என்னோடு கூட இருப்பாய். உன் எதிர்காலம் என்னோடு கூட இருக்கும். நீ மரணத்தை குறித்து கவலைப்படாதே. ஆமென், ஹல்லேலூயா. கடந்த 6 மாதத்துல எப்பயாவது செத்துடலாமா அப்படின்னு தோணி இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு, கையெல்லாம் தூக்க வேணாம். சரி, எதுக்கு வாழணும்? பேசாம செத்துடலாமா? சில பேர் சொல்லுங்க, சாகணும்னு இருக்கு, ஆனா பயமா இருக்கு. எங்கடா போய் குதிச்சிடலாமான்னு இருக்கு. ஃபேனை பார்க்கும் போதெல்லாம் தோணுது, கூப்பிடுற மாதிரி இருக்கு, ஆனா பயமா இருக்கு. நான் இன்னைக்கு சொல்றேன், தற்கொலையோ மரணமோ உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு கிடையாது. தெரியுமா? நம்ம நினைக்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. சில பாஸ்டர்ஸே என்கிட்ட சொல்லியிருக்கலாங்க, ஐயா ஊழியத்தை விட்டு பேசாம செத்துடலாமான்னு நினைக்கிறேன். ஒரு பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு. நான் சொல்றது, பாஸ்டர் ஹலோ, கையில விஷ பாட்டில் இருக்கு, குடிச்சு நான் சாக போறேன் அப்படின்ற. பிரஷர் தாங்க முடியல, பிரஷர், மன அழுத்தம், எல்லா பக்கமும் நெருக்கம், குடும்பம், ஊழியம், சபை, விசுவாசி, முடியல. நான் சொல்றேன், சரி சாக தான் போறீங்க, கடைசி எனக்கு ஏன் ஃபோன் பண்ணீங்க? இல்ல சொல்லிட்டு சாகலாமே, எனக்கு என்கிட்ட தான் சொல்லணுமா? சரி போன் தான் பண்ணி நேர்ல வந்து பார்த்துட்டு சாகல அப்படின்னு சொல்லி அவர் வீட்டுக்கு கூப்பிட்டேன். வீட்டுக்கு வந்தார். ஒரு 2 மணி நேரம் பேசணும், அழுதோம், ஜெபித்தோம். இன்னைக்கு வல்லமையா ஊழியத்தை செய்துட்டு இருக்காரு. நான் சொல்றேன், நல்லா கவனிங்க, மரணம் தீர்வல்ல, சாவு தீர்வல்ல. இன்னைக்கு எந்த சூழ்நிலைக்குள்ள நீங்க இருந்தாலும் அதிலிருந்து வெளியே வரணும்னா இயேசு என்கிற ஒருவர் உங்களுக்கு தீர்வா இருப்பார். அவரை நேசிங்க, அவரை பிடித்துக் கொள்ளுங்க, இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லுங்க. அவர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார் இல்லையா? So never think, மனதுல கூட வாயில சாவு, நான் செத்தாதான் உனக்கு தெரியும் அப்படி என்ன பண்ணாதீங்க. சில பேர் சொல்றது, நான் சாவுறேன் உனக்கு தெரியும் பாரு, அப்போ நான் இல்லாம நீ படுவ பாரு. நீங்க சொல்றத 2 சூழலும் கேட்ச் பண்ணும். ஆவியின் மண்டலத்துல 2 இருக்கு. ஒண்ணு பரிசுத்த ஆவியின் மண்டலம், அதுவும் நீங்க சொல்றது என்ன பண்ணும்? சாரி, கேட்கும். இன்னொன்னு தீமையான மண்டலமும் ஒண்ணு இருக்கு, அதுவும் கேட்கும். சோ நீங்க எப்பெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகளை வாயில அப்படி இப்படி இப்படி விடுறீங்களோ, இந்த நெகட்டிவ் ரெலம் அதை அப்படியே கேட்ச் பண்ணும். ரொம்ப நாளா ஒண்ணுமே வரலையே எனக்கு அப்படின்னு சில பேர் வாயிலே சொல்றது, பார்த்தா 2 நாள்ல வந்துடும். நீங்க நிறைய 99% இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸா எடுத்து சொல்றாங்க, 99% சிலருடைய பிரச்சனைகள்லாம் அவங்க முன்னாடியே வாயில பேசினதுதான், ஏற்கனவே வாயில சொன்னது. அன்னைக்கு சொல்றேன், ஒவ்வொரு நாளும் உங்க வாயில நல்ல வார்த்தைகள், ஆசீர்வாதமான வார்த்தைகள், உங்க பிள்ளைகளை பார்த்து ஆசீர்வாதமா பேசுங்க. எங்க சித்தி ஒருத்தவங்க இருந்தாங்க, எப்ப பார்த்தாலும் பிள்ளைங்களை சனி நாய் பண்ணி எல்லாம் அப்படி இப்படின்னுவாங்க. நீங்க சித்தி இறந்துட்டாங்க, ஆனா அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஏன்னா அதை சொல்லும் போதெல்லாம் அப்படி சொல்லி சொல்லி சொல்லியே என்ன பண்ணிட்டாங்க, அவங்க மேல அந்த சாபம், அந்த வார்த்தை, இதெல்லாம் என்ன பண்ண போகுது? தயவு செய்து இங்க இருக்கிற நீங்க உங்க பிள்ளைங்களை அப்படி என்ன பண்ணாதீங்க. நீ சூப்பரா வருவிடா, இவ்வளவு அழகா இருக்காங்க, என்ன சொல்லணும், சூப்பரா பரப்படா, நீ பரப்ப. இன்னைக்கு நடக்கிற, ஆனா சீக்கிரம் என்ன பண்ணுவ, உங்க பிள்ளைங்களை பார்த்து அப்படி பேசுங்க. நீ சும்மா இங்க இருக்க மூளை கடையில மூளையில இருக்கிற நினைக்கிறியா? இல்ல இல்ல இல்ல, நீ டாப்ல போவடா.
ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளை பார்த்து அப்படி பேசுங்க. எங்க அம்மா இயேசுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்போ எங்க அம்மா இயேசுன்னு கூப்பிட்டாலும் இயேசு உடனே எங்க அம்மா கூட பேசுவா. எங்க அம்மாவுக்கு இயேசுக்கு ஒரு உடன்படிக்கை உண்டானது. இந்த உலகத்துல நீ இருக்கிற நாளெல்லாம் எந்த மனிதனையும் தேடி போகாத, நீ எப்போ கூப்பிட்டாலும் உன்னோடு கூட நான் பேசுவேன். ஒரு வல்லமையான தீர்க்கதரிசியாய் பல இடங்களில், வட இந்தியால, சென்னையில, இந்தியால பல இடங்கள்ல எங்க அம்மா வல்லமையா பயன்படுத்தப்பட்டாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட வயசு, கல்யாண வயசு வரும்போது எங்க அம்மா கல்யாணம் வேண்டான்னு இருந்தாங்க. ஆனா கல்யாணம் பண்ணணும்னு எங்க அப்பாவை பார்த்து கல்யாணம் பண்றாங்க. முதல்ல எங்க அப்பாவை பிடிக்கல, ஏன்னா எங்க அப்பா தமிழ், எங்க அம்மா கேரளா மலையாளி. ஸோ ஒரு வழியா கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் 2 வருஷம் ஆகுது. குழந்தை எதிர்பார்க்குறாங்க, பிள்ளைங்க வேணுமே. எங்க போனாலும் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறாங்களோ இல்லை, என்ன இன்னும் இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க. எங்க அம்மா ஒரே வெக்கமா இருக்கு, வெளியே போகவே கஷ்டமா இருக்கு. ஏன்னா யாராவது தெரிஞ்சவங்க பார்த்தாலே என்ன பண்றாங்க, இல்லையா அப்படி கேட்கறாங்க. ஒரு நாள் பக்கத்து வீட்டுல ஒரு அம்மா அவங்க குழந்தைங்களை அடிக்கும் போது எங்க அம்மா, ஐயோ பாவம் ஏன் அடிக்கிறீங்க அப்படின்னு தடுத்ததுக்கு அந்த அம்மா என்ன கோபத்துல இருந்தாங்களோ தெரியல, நீயே பிள்ளை பெற லாக்கி இல்ல மலடி, பெருசா எனக்கு புத்தி சொல்ல வந்துட்ட போடி அப்படின்னு சொல்லிட்டான். எங்க அம்மாவுக்கு ரொம்ப காயமாயிடுச்சு. வீட்டுக்கு வந்து கதவை சாத்தி ஓன்னு அழ ஆரம்பித்தாங்க. இயேசுவே, எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க, இந்த அம்மா என்ன மலடின்னு சொல்றாங்க, நீங்களும் என்ன மலடின்னு சொல்றீங்களா, சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. எங்க அம்மாவோடு பேச ஆரம்பித்தா, லீலா, உலகம் உன்னை மலடின்னு சொல்லலாம், ஆனா நான் உன்னை மலடின்னு சொல்ல மாட்டேன். உனக்கு நான் பிள்ளை அல்ல, நான் பிள்ளைகளை கொடுப்பேன். அநேக பிள்ளைகள் உன்னை மம்மின்னு கூப்பிடுவாங்க. அதோடு நிறுத்தாம ஒரு டைரி பேன் எடுக்க சொன்னா எங்க அம்மா ஒரு டைரி பேன் எடுத்தாங்க. பிறக்க போற பிள்ளைங்களுடைய பெயர்களை சொல்ல ஆரம்பித்தா எங்க அம்மா 1 எழுத ஆரம்பிச்சாங்க. ஸ்பெல்லிங் சொல்ல எழுதிக்கிட்டாங்க. பிராக்கெட்ல அர்த்தத்தை சொன்னார், அர்த்தத்தை எழுதிட்டாங்க. 2 ஸ்பெல்லிங் பிராக்கெட்ல அர்த்தம், 3 ஸ்பெல்லிங் பிராக்கெட்ல அர்த்தம், இப்படி எழுதி வச்சுக்கிட்டாங்க. 4 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, ஒண்ணுமே நடக்கல. எங்க அப்பா அதுக்குள்ள முழு நேர ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. பாஸ்டரா அநேக சபைகளை ஸ்தாபிக்க ஆரம்பித்தா, அநேக ஊழியர்கள் எங்க அப்பா கீழே உருவாக ஆரம்பித்தாங்க, எழும்ப ஆரம்பித்தாங்க. ஆனா எங்க அப்பா அம்மாவுடைய வாழ்க்கையில குறையாவே இருந்துச்சு. இன்னும் குழந்தை இல்ல, ஆனா சொன்னவர் உண்மை உள்ளவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சொன்னா செஞ்சிருவாரு. நல்லா தட்டி சொல்லுங்க, சொன்னா செய்வா. ஆமென். அவர் மறக்க மாட்டா, சொன்னா கண்டிப்பா செஞ்சிருவார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? கண்டிப்பா நடக்கும். ஹலோ, எனக்கு பல வருஷமா அதுல டவுட்டே கிடையாது, சந்தேகமே. இது நடக்குமா, நடக்காதா, வருமா, அதெல்லாம் கிடையாது. செய்வாங்க, அது மட்டும்தான். ஆமென். அதனால எனக்கு கவலையே கிடையாது. கவலை, நோ கவலை, நோ வரி. ஆமென். ஐயோ என்ன, ஐயோ அதெல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும், அவர் குறித்த டைம்ல அவர் கண்டிப்பா செய்து அது என்ன வேணாலும் செய்வார். ஆமென். 11 வருஷம் கழிச்சு எங்க அம்மாவுடைய வயிறு கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக ஆரம்பிச்சிச்சு. வீட்டுல ஒரே சந்தோஷம், வா குழந்தை அப்படி. பக்கத்து வீட்டு அம்மா வந்து சொல்லுங்க, இது குழந்தை கிடையாது, இது கர்ப்பப்பையில கட்டி அப்படி. 10 மாசத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது கட்டி இல்ல, பெரிய குட்டின்னு. ஆமென். அழகான ஒரு ஆண் குழந்தையை கத்த தந்தா. 2வது அதை விட சூப்பரான ஆண் குழந்தை நான் தான். 3வது ஒரு ஆண் குழந்தை, 4வது ஒரு ஆண் குழந்தை. எத்தனை ஆண் குழந்தை பிறந்தாலும் ஒரு பெண் குழந்தையை கொடுப்பேன்னு சொல்லி 5வது ஒரு பெண் குழந்தையை கொடுத்து போதும் ஸ்டாப்னு சொல்லிட்டாங்க. இப்ப எத்தனை பிள்ளைங்க? 5 பிள்ளைங்க. ஆமென். அவர் கொடுக்க ஆரம்பித்தால் கொடுத்து கொண்டே இருப்பார். ஆமென். ஒரு தீர்க்கதரிசனமா ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புறேன். 6 மாசமா நீங்க எதுக்காக காத்திருந்தீங்களோ, இந்த அடுத்த பாதி துவங்குற இந்த நாளிலே ஆவியானவர் சிலரை பார்த்து சொல்ல விரும்புகிறார், this is a season where you will receive from God. இதுவரைக்கும் பெறாத சில நன்மைகளை இந்த சீசன்ல ஊழியமாய், சபையாய், விசுவாசிகளாய், குடும்பமாய் கர்த்தர் கொடுக்கிறார். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமானால் நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் I receive. Hallelujah. அவரை மாதிரி யாரும் கொடுக்கவே முடியாது. நோ, அவர் கொடுத்த எல்லாம் கொடுத்து
அவரு அவரை மாதிரி கொடுக்கணும்னு அவர் முடிவு பண்ணிட்டா, நீங்க வேண்டான்னு சொன்னாலும் உங்களுக்கு கொடுப்பாரு. அதெல்லாம் முடியாது, பெற்றுக்கொள். அப்படிப்பட்ட ஒரு அடுத்த ஹாஃபா கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். ஆமென். நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். அவருடைய கையிலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஓ ஹல்லேலூயா. 4 ஆம்பளை பிள்ளை பிறந்த உடனே வேண்டாம் போதும்னு நினைச்சாங்க எங்க அப்பா எங்க அம்மா. எங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் அடிக்கடி ரொம்ப சீரியஸ் ஆயிட்டார். ஒரு பிள்ளை இருக்காதா மலடின்னு சொன்னாங்களே, 4 பிள்ளை பிறந்துருச்சு, போதும் அப்படின்னு எங்க அம்மா முடிவு பண்ணிட்டாங்க. எங்க அம்மா கிச்சன்ல இருந்த போது ஒரு தூதன் எல்லாவற்றுக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்லி மறைஞ்சு போயிட்டார். எங்க அம்மா ஒண்ணுமே புரியல. பெட்ரூம்ல படுத்திருந்த எங்க அப்பா கிட்ட போறாங்க, சேட்டா என்னன்னு தெரியல, ஒரு தூதன் எல்லாவற்றுக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்லி மறைஞ்சு. எங்க அப்பா படுத்துக்கிட்டு, குட்டி அந்த பிள்ளைங்க பேர்லாம் எழுதி வச்சிருக்கியே, அந்த டைரி எடுத்துட்டு வா அப்படின்னு எங்க அம்மா எடுத்து வந்தாங்க. திறந்து பார்த்தா 5வது பேர், அதுக்கு பக்கத்துல பிராக்கெட்ல அர்த்தம் எழுதி வச்சிருக்காங்க. அந்த அர்த்தம் எல்லாவற்றுக்கும் எல்லாம் அப்படின்னு போட்டிருக்கு. ஆமென். என்னன்னு ஆண்டவர் கேட்டா, ஆண்டவர் சொல்றாரு, ஊரா போய் பேரெல்லாம் படிச்சு காமிச்சு எங்களுக்கு 5 பிள்ளை கொடுப்பார் 5 பிள்ளை கொடுப்பார் சொல்லிட்டு, இப்ப வீட்டுக்குள்ள 4 போதும்னு சொன்னா எப்படி? அதெல்லாம் கிடையாது, 5வது நீங்க பெற்றுக்கொண்டுதான் ஆகணும். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம ஆண்டவர் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா, நீங்க வேணான்னு சொன்னாலும் அவர் என்ன பண்ண, வாங்கிக்கோ. ஆமென். பெற்றுக்கொள். இப்ப எங்க அம்மா அப்பா டைரி எடுத்து பாக்குறது இல்ல டெய்லி, அதுக்கு முன்னாடி எடுத்து பார்ப்பாங்க. ஆனா இப்ப எடுத்து பாக்குறது இல்ல. ஏன்னா டைரியில இருக்கிற இந்த பேரெல்லாம் இப்ப கண்ணுக்கு முன்னாடி ஓடுது, இங்க ஓடுது. ஆமே. மடியில ஏறி உட்காருது, ஓ ஓடுது, டாடி ஓடுது. ஆமே. ஆவியானவர் சொல்றார், எதெல்லாம் வாக்குத்தத்தமா வெறும் வார்த்தையா இருக்கோ அதெல்லாம் உன் கண்களுக்கு முன்பாக மாம்சமாய் மாறும். ஓ உங்க கைகளால் நீங்கள் தொடுவீர்கள். ஓ அவர் நிறைவேற்றுகிற காலத்திற்குள் சபையாகி உங்களை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். promises, வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகள், தீர்க்க தரிசனங்கள், அது நிறைவேறுகிற ஒரு காலத்திற்குள்ள தாமதங்களை முடித்து. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாங்க சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினால நாங்க 5 பேருமே முழு நேர ஊழியக்காரர்களா கர்த்தருடைய ஊழியத்தை நாங்க செய்து கொண்டிருக்கிறோம். பல தேசங்களில், பல ராஜ்யங்களில் கர்த்தர் எங்களை கிருபையாய் நடத்துகிறார். ஸோ எங்க அப்பாவுடைய ஆசை, எங்க அப்பா இல்லை, எங்க அப்பாவுடைய ஆசை, நாங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு பிறக்க போற பிள்ளைங்க எல்லாம் கர்த்தருடைய ஊழியத்தை தான் செய்யணும் அப்படின்னு அவங்க ஜெபிச்சுட்டு போயிட்டாங்க. அதனாலேயே என்னமோ தெரியல, நாங்கள் 5 பேருமே படிச்சு அப்படியே ஊழியத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு கர்த்தர் கிருபையாய் நடத்துகிறார். எங்க பேரை மட்டும் நான் சொல்லிடுறேன். என் மூத்த அண்ணனுடைய பேர் டெரிஷியசென்ஸ், என்னுடைய பேர் டெனி ஜினன்ஸ், என் 3வது தம்பி பேர் டெஜி ஃப்ரிஜன்ஸ், என் 4வது தம்பி பேர் டெஷி ஃப்ரிஷன்ஸ், என் கடைசி தங்கச்சி பேர் டெஃபி ஃப்ரிஃபென்சி. இந்த 5 பேர் உலகத்தில் வர யாருக்குமே இருக்காது. கண்ணீரோடு எங்க அம்மா ஜெபித்த போது ஆண்டவரே ஸ்பெல்லிங்கோடு கொடுத்ததுனால இன்னைக்கு சில நாடுகளுக்கு போகும்போது பாஸ்போர்ட் அப்படி நீட்டும் போது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா போகும்போது அங்க உட்கார்ந்திருந்த இமிகிரேஷன் ஆஃபீஸர், what name is this? It looks different. ஏதோ வித்தியாசமா இருக்கு. அப்போ ஒருத்தர் கேட்டார், are you an Anglo Indian அப்படின்னு கேட்டார். சொன்னேன், என்ன பார்த்தா ஆங்கிலோ இந்தியன் மாதிரியா இருக்கு, இல்லை உங்க பேரை பார்த்தா அப்படி. நோ 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 நோ. டக்கு டக்குன்னு சாட்சியை சொன்னேன். This is how God blessed. அவர் மாதிரி நல்லவர் நீங்க எங்க போனாலும் கிடைக்க மாட்டார். ஆமென். அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் 3:16 வசனம். ஆமென். இது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வேத வசனம் தான். ஆமென். ஒருவேளை இது மனப்பாடமா உங்களுக்கு தெரியலன்னா, இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு மனப்பாடம் பண்ண டைம் இருக்குமான்னு தெரில. பட் இருந்தாலும் நைட்டு தூங்குறதுக்குள்ளே இந்த வசனத்தை ஒரு 5 தடவை படிச்சுட்டு என்ன பண்ணுங்க, ஆமாம் நீங்கள் படுங்க. ஓகே, வசனங்கள் படிக்கிறது நல்லது. ஒருவேளை மனப்பாடம் பண்ணலன்னா கண்டிப்பாக இன்னைக்கு என்ன வெட்னஸ்டே, சண்டேக்குள்ளே இந்த வசனத்தை என்ன பண்ணுங்க, மனப்பாடம் பண்ணுவீங்களா, செய்வீர்களா? சொல்லுங்க. ஆமாம், மனப்பாடம். சின்ன பசங்க மட்டும் இல்லை, சில பேர் சின்னவங்களுக்கு தான் மெமரி வேர்ஸ் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நோ, பெரியவங்க கூட நீங்கள் மனப்பாடம் சும்மா படிச்சு அப்படியே மனப்பாடம் பண்ணுவீங்கன்னா அது ரொம்ப உங்கள் மைண்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லதாக இருக்கும்.
சோ தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. ஆமென். தேவன் இந்த உலகத்தை ரொம்ப நேசித்தார் அப்படின்னு போட்டிருக்கு. நான் சின்னதுல இருந்து ஒரு ஊழியக்காரனுடைய மகனா வளர்ந்ததுனால நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, உலகத்தை தேவன் நேசிக்க முடியாததுனால இயேசுவை கொடுத்தார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா உலகம் பாவத்துல இருக்கு, உலகம் அக்கிரமத்துல இருக்கு, உலகம் பயங்கரமான பிசாசின் பிடியில இருக்கு. உலகத்தை பார்த்தாலே தேவனுக்கு பிடிக்கல, பிதாவுக்கு பிடிக்கல. ஏன்னா உலகம் எங்க பார்த்தாலும் இருள், அந்தகாரம். ஆகவே இந்த பாவமான உலகத்தை ரட்சிப்பதற்காக இயேசுவை அவர் கொடுத்து இந்த உலகத்தை நேசித்தார் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா வசனம் சொல்லுது அப்படி இல்ல. அவர் உலகத்தை ரொம்ப நேசித்ததினால யாரை கொடுத்தாரா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஹலோ, உங்களையும் என்னையும் நேசிக்க முடியாததுனால இயேசுவை கொடுக்கல. உங்களையும் என்னையும் அவர் ரொம்ப நேசித்ததினால அவர் நமக்காக இயேசுவை கொடுத்தார். ஹல்லேலூயா. சில நேரம் என்ன நினைச்சுக்கிறோம், பிதா அவருடைய இருதயத்தை மாற்ற அவருக்காக இயேசுவை கொடுத்தாருன்னு நினைக்கிறோம். இல்ல இல்ல, பிதா தன்னுடைய இருதயம் மாற தான் உலகத்தை நேசிக்க இயேசுவை கொடுக்கல. பிதா உலகத்தில் உள்ள அவருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஒரு நல்ல அப்பா இருக்கிறார் என்கிற கண்கள் திறக்கப்படும் என்பதற்காக நமக்காக அவர் இயேசுவை கொடுத்தார். இயேசு நமக்காக கொடுக்கப்பட்டார், பிதாவுக்காக கொடுக்கப்படல. ஹலோ, உங்களையும் என்னையும் அவர் அதிகமாய் நேசிக்கிறார். எந்த அளவுக்கு நேசிக்கிறார்? தாம் மகனையே உங்களுக்காக கொடுத்தார். தாம் மகனையே எனக்காக கொடுத்தார். உங்க பையனையே எனக்காக கொடுக்கறீங்கன்னா என் மேல உங்களுக்கு எவ்வளவு அன்பு. நம்ம என்ன நினைக்கிறோம், ஓ உலகத்தை நேசித்தார் அப்படித்தானே போட்டிருக்கு. அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் முழு உலகத்தை நம்ம சேர்த்துக்கிறோம். சரிதான். அப்பா என்ன சொன்ன, நீ உலகத்தில் படிக்க முழு உலகத்தையும் சேர்த்துக்கிற. ஓகே, என் பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா அப்பா சொன்னாங்க, அந்த வேர்ல்டு அடிச்சிரு. நான் இங்கிலீஷ் பைபிள் யூஸ் பண்றேன். ஸோ அந்த வேர்ல்டு அடிச்சுட்டேன். இப்ப பக்கத்துல உன் பேரை எழுது. இப்ப என் பேர் அங்க எழுதிட்டேன். இப்ப படிடா. இப்ப நான் படிக்கிறேன். For God loved Denny so much. என்னடா இது? உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகம் அப்படின்னா உலகம் பெருசு. ஆனா என் பேரை படிச்சு பார்த்தா இது ரொம்ப எப்படி இருக்கு? பர்சனலா இருக்கு. ரொம்ப அப்படியே என்ன நேசித்தாரா? ரெண்டாவது முறை படிக்கிறேன், மூணாவது முறை படிக்கிறேன், நாலாவது முறை அஞ்சாவது முறை. ஒவ்வொரு முறை நான் டெனியில் அன்பு கூர்ந்தார், தந்தருளி இவ்வளவாய் டெனியில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு நான் அஞ்சாவது முறை படிக்கும் போது இந்த வசனம் எனக்கு ரொம்ப டேஸ்டா மாறுது, ஸ்வீட்டா இருக்கு. டெனியில் அவரை தந்தருளி இவ்வளவாய் 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 இவ்வளவாய். சில பேர் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார், இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். நான் எதுக்கு இவ்வளவாய் அப்படின்னு சொல்றேன்? இவ்வளவாய், எஸ், உங்க பேரை சொல்லி நீங்க படிச்சு பாருங்களேன், அது சொல்லி பாருங்களேன். இவ்வளவாய். சகோதரர்களே சொல்லுங்க, ஐயாமா, இவ்வளவாய். ஓ இயேசு ஏதோ உலகத்துக்கு தான். அப்பா சரி, நீ உலகத்தில் அன்பு கூர்ந்தான்னு படிக்கும் போது முழு உலகத்தையும் சேர்த்துக்கிற. உலகத்துல கிட்டத்தட்ட 250 நாடுகள் இருக்கு. அந்த 250 நாடுகளுமே அந்த உலகத்திற்குள்ள அடக்கம். கரெக்ட் தான். ஆனா டெனி, நான் உனக்கு சொல்ல விரும்புறேன். நான் இப்போ பைபிள் வந்து என் ஹாலில் ஒரு சின்ன டீ போய், இந்த மாதிரி ஒரு சின்ன டீ போய் இருக்கும், அது மேலதான் வச்சு நான் போய் படிப்பேன். அப்படியே முடி போட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் படிக்கிறேன். டெனியில் அன்பு கூர்ந்தார். God loved Denny so much. டெனி. அப்பா சொல்ல, நீ உலகத்தில் அன்பு கூர்ந்தார் சொல்லும் போது முழு உலகத்தையும் சேர்த்துக்கிற டெனி. ஆனா நான் உனக்கு ஒண்ணு சொல்ல விரும்புறேன், என் உலகமே நீதாண்டா. சும்மா உட்காந்துருக்கீங்க.
எனக்கு அப்படியே ஓடலாமா? அல்லேலூயா. அண்ட சராசரத்தை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் சாதாரண ஒரு மனிதனை பார்த்து சொல்றாரு, you are my world. அந்த அப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீ அனாதை இல்ல, நீ யாரோ ஒருவள் அல்ல, சர்வ வல்லமை உள்ள தேவன் நேசிக்கிற உலகம் நீ. இந்த உலகத்துல நீங்க மட்டும்தான் ஒரே ஆளா இருந்திருந்தீங்கன்னா கூட, உங்க புருஷன், உங்க அப்பா, உங்க அம்மா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, பிள்ளைங்க யாரும் கிடையாது. யாருமே இல்லை. மூலக்கடையில யாருமே கிடையாது. ரூபன் மட்டும்தான் இருக்காரு. உலகத்துல வேற யாருமே இல்லை. அமெரிக்கா எம்டி, சைனா எம்டி, ரஷ்யா எம்டி, நேபாள் எம்டி, எல்லாமே காலி. ஆனா இந்தியால மூலக்கடையில யார் இருக்கா? ரூபன் ஒரு ஆள் மட்டும்தான் இருக்காரு. ஃபுல் சென்னையும் எம்டி. அப்பா பார்க்கிறாரு, ரூபன் உனக்காக மட்டுமே கூட என் செல்ல குமாரன் இயேசுவை நான் கொடுப்பேன். அந்த அளவுக்கு நீ எனக்கு முக்கியம். ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் அப்பாவுக்கு முக்கியம். உங்கள் அப்பா அந்த அளவுக்கு நேசிக்கிறார். He loves you so much. அப்படியே ஒவ்வொருத்தரும் பக்கத்துல காதை பிடிச்சு குலுக்கி, ஏய் நம்புறியா இல்லையா? இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு யாருமே இல்லையே, என்ன யாரும் விசாரிக்கல, எனக்கு அவரு பிரைஸ் எல்லாம் சொல்லல, என்ன அவங்கள பார்த்து சிரிக்கல, அவங்க இப்படி பேசினாங்க, அதெல்லாம் வராது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், என்ன உலகமா நேசிக்க ஒரு அப்பா இருக்கிறாரு. ஆமென். இந்த சிஸ்டர் இப்படி பண்ணிட்டாங்க, அந்த சிஸ்டர் மூஞ்ச இப்படி பண்ணிட்டாங்க, அதெல்லாம் வராது. யார் என்ன வேணா எப்படி வேணா போட்டோம், நான் விஷ் பண்ண ஆனா கண்டு போட்டும் பரவாயில்லை, என்ன நேசிக்கிற ஒரு அப்பா இருக்காரு. ஹல்லேலூயா. ஓ, அப்பா சொல்றாரு, நீ என் உலகம். இந்த வார்த்தையுடைய வெயிட் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல எனக்கு. சில பேர் நேசிக்கும் போது சொல்லுவாங்க, நீ தாண்டி எனக்கு எல்லாம், தெரியுமா, ஐயோ நீதான் எனக்கு உலகம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அது சும்மா புருடா. நீ சொல்லுமா, உனக்காக நான் அங்க போய் இதை கொண்டு வர, நிலாவுல இவரு நிலாவுக்கு போவார், இவரு போய் கருவேப்பிலை வாங்கினாலும் வாங்கிட்டு வர மாட்டான். ஆனா இவர் என்ன பண்ணுவாரா, நீ சொல்லு உனக்கு அதை கட்டுற, இது ஒண்ணும் கிடையாது. அப்பா சொல்றாரு, நீ உலகம். ஆமென். சில பேர் எப்படி நினைச்சுக்கிறாங்களா, இவரு அப்பா மாதிரி. சில பேர் சொல்லுவாங்களே, இவரு என் அண்ணன் மாதிரி, இவங்க என் அக்கா மாதிரி, இவங்க எனக்கு இவங்க மாதிரி, அந்த மாதிரி இந்த மாதிரி. யாரு இவரு? He is like a father. அப்பா மாதிரி. ஹலோ, உங்களை பெத்தாங்கல்ல அப்பா அம்மா, அந்த அப்பா அம்மாவை விட ரொம்ப அதிக நிஜமான தந்தை இவர். ஆமென். 2008ஆம் வருஷம் எங்க அப்பாவை இழந்தேன். 5 பிள்ளைங்க நான் சொன்னேன்ல, எனக்கும் எங்க அப்பாவுக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு இருந்துச்சு. நாங்க எப்படி இருந்தோம் அப்படின்னு எங்க 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா எங்க அண்ணனோ என் தம்பி 2 பேரும் என் தங்கச்சியோ டைரக்டா எங்க அப்பா கிட்ட போக மாட்டாங்க. கொஞ்சம் எங்க அப்பா ஸ்ட்ரிக்டா தான் இருந்தாங்க. ஆனா நான் வந்து ரொம்ப ஃப்ரீயா ஆக்சஸ் பண்ணுவேன். குடுகுடுன்னு போவேன், திடீர்னு ஒரு தூக்குவேன், டக்கு நைஸா ஜுப்பா பாக்கெட்டுக்குள்ள கையை விடுவேன். எங்க அப்பா ஜுப்பா தான் போடுவாங்க. சோ ரொம்ப நெருக்கமா நிறைய விஷயங்கள் எங்க அப்பா என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. பர்சனலா நிறைய அவர் கூட ஊழியத்துல நான் அதிகமா டிராவல் பண்ணியிருக்கேன். திடீர்னு எங்க அப்பா இறந்தப்போ என்னால தாங்க முடியல. நான் எவ்வளவு அழுதுருப்பேன் அப்படின்றது எனக்கும் ஆண்டவருக்கும் மட்டும்தான் தெரியும். தாங்க முடியாத எங்க அப்பா ட்ரெஸ்ஸை பார்த்து அழுவேன், பாத்ரூமுக்கு போய் டேப்பை திறந்துட்டு அழுவேன், ஹெல்மெட் போட்டு வண்டியில போகும்போது அழுவேன். ஏன்னா எனக்கு அப்பா இல்லை, எனக்கு அப்பா இல்லை. யாராவது அவங்க அப்பாவை டேடின்னு கூப்பிட்டு அந்த சத்தம் என் காதுல கேட்டுருச்சுன்னா உடனே எங்க அப்பா ஞாபகம் வந்துடும் எனக்கு. அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் அப்படியே மைண்ட் ஒரு மாதிரி இருப்பேன். சில மாதங்கள் அப்படிதான் போச்சு. ஒரு நாள் காலையில் விடியற் காலை எழும்பி நான் ஜெபித்துட்டு இருக்கும்போது இந்த அப்பா என் கூட பேச ஆரம்பித்தா. ஆமென். உன் உலக அப்பா உன்னை நேசித்ததை விட நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். ஆமென். இன்னைக்கு அப்பாவை இழந்த சில பேர் இங்க இருக்கலாம். இந்த அப்பா உங்களை பார்த்து சொல்றாரு, நீ எனக்கு சொந்த பிள்ளை, நீ எனக்கு சொந்தமானவள்,
நீ அநாதை கிடையாது. ஓ, நீ யாரோ ஒருவன் அல்ல. This daddy loves you brother. இவர் அப்பா மாதிரி கிடையாது, இவர் உங்க அப்பா. இயேசு தன்னுடைய பிதாவை உங்களுக்கும் அவர் அப்பா மாதிரி அப்படின்னு காட்டு போல, ஹேய் நான் அவரை அப்பான்னு கூப்பிடுறேன், நீங்களும் அவரை அப்பான்னு கூப்பிடுங்க. எனக்கு எப்படி பிதா கிட்ட ஆக்சஸ் இருக்கோ, நான் எப்படி பிதா கிட்ட போக முடியுமோ, அந்த மாதிரி நீயும் வரலாம் அப்படின்னு சொல்றாரு. யூதர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல, யாருக்கும் அது சரியா விளங்கல. இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் அவரை காடா தான் பாக்குறாங்க. எப்படி பாக்குறாங்க? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன், the God of Abraham, Isaac and Jacob. ஆனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனா இருந்தவர் எப்பொழுதோ நம்முடைய தகப்பனாய் மாறிவிட்டார். மாறல, அவர் அப்படிதான் இருந்தார். நம்ம தான் நினைச்சுக்கிட்டோம் காடு. எனக்கு ஒரு நாள் அப்பா சொன்னா, டேய் என் பிள்ளைங்க இன்னுமே என்ன காடா தான் பாக்குறாங்க, இன்னுமே என்ன காடா தான் பாக்குறாங்க. அதனாலதான் என்னை விட்டு என்ன பண்றாங்க, தூரம். இஸ்ரவேல் ஜனங்க அவரை தேவனா பார்த்த, எலோஹிம், மோசே மோசே நீ போய் பேசு, நாங்களாம் வேணாம் ஐயோ அப்படின்னு. ஆனா அவருடைய இருதயம் கிட்ட வரணும், கட்டி அணைக்கணும், முத்தமிடணும், பேசணும், கொஞ்சணும். இயேசு ஆவுனா தனியா போய் என்ன பண்ணாருன்னு நினைக்கிறீங்க? ஹலோ, நீங்க தனியா ஜெபம் பண்ண ரெண்டு பாட்டு பாடுவீங்க, சோத்திரம் சொல்வீங்க, இயேசுன்ற தஞ்சம் சொல்வீங்க, இல்ல கொஞ்சம் அந்நிய பாஷை பேசுவீங்க இல்லையா? இப்ப இயேசு அப்பப்போ விட்டு விட்டு போற சீசைகளை விட்டு போய் நீங்க போங்க முன்னாடி போங்க அப்படின்னு டக்குன்னு மலை மேல ஏறுறாரு. டக்குன்னு காலையில 3:30 மணி ஆனா குடுகுடும் தனியா போய் எங்கேயோ வனாந்தரத்துல போறாரு. என்ன பண்ணிருப்பாரு நினைக்கிறீங்க? பிதாவோடு கொஞ்சி உறவில், ஏன்னா அவங்க நித்தியமா ஒன்னா இருந்தவங்க. வார்த்தையா இருந்த குமாரன் மாம்சத்துல இருந்தப்போ அவர் தனியா போய் பிதாவுடைய அன்பில், ஏன்னா உலகம் அவரை வெறுக்குது. கல் எடுக்கிறான் ஒருத்தன் அடிக்க, ஒருத்தன் கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறான், ஒருத்தன் இவன்லாம் அப்பன் பேர் தெரியாதவன்றான், ஒருத்தன் இப்படி அப்படின்றான். இதெல்லாம் சுத்தி நடந்தாலும் அவருக்கு ஒண்ணு தெரியும், என்ன உண்மையா நேசிக்க ஒரு அப்பா இருக்கிறாரு. அதுதான் அவருக்கு ஃபியூவல். சோ ஏதோ இயேசு பிதாவை காட்டிட்டு போக வரல, இயேசுவுக்கும் பிதாவுக்குள்ள இருக்கிற உறவை வாழ்ந்து காண்பித்து, இது போல நீயும் அப்பா கூட வாழ முடியும். எனக்கு அவர் அப்பாவா இருக்காரு அப்படின்னு வெறும் மூல அறிவில தெரிஞ்சு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு அதுல யூஸ் இல்லை. ஆனா இந்த அப்பா உங்க அனுபவமா மாறணும். இந்த அப்பா கூட தினமும் நீங்க நடக்கணும், டாடின்னு கூப்பிடணும். அப்பான்னு என்ன பண்ணணும்? டாடி. உங்க அப்பாவை எப்படி கூப்பிடுவீங்கன்னு தெரியல. சில பேர் அப்பான்லாம், சில பேர் டாடின்னா, சில பேர் செல்லம்மா கூட என்னென்ன கூப்பிடுவீங்களா இருக்கும். அந்த மாதிரி அப்பாக்கு என்ன பண்ணுங்க, என் பையன் வரான், உள்ள வரும்போது சார் உள்ள வரலாமா அப்படின்னு கேட்டானுங்க எப்படி இருக்கும்? ஆனா திடீர்னு சார்ன்றான், சார் எனக்கு ஒரு 100 ரூபாய் தரீங்களா சார், எனக்கு எப்படி இருக்கும்? என்ன இவன் இப்படி ஆயிட்டான்? என் பையன் என்னை எப்படி அப்ரோச் பண்ண எனக்கு ஆசை. ஸ்கூல்ல இருந்து வரான், கதவு திறக்குது, நான் உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறான், எடா இருக்கீங்களா அப்படின்னு ஓடி வரான், பேக போட்டு வந்து கிஸ் அடிக்கிறான், கட்டி பிடிக்கிறான். அதான் அப்பாவா என்ன பண்றேன், உள்ள வரலாமா சார், உங்களை கட்டி பிடிக்கலாமா சார், கையை கொடுக்கலாமா சார், இப்படி பர்மிஷன் கேட்டு நோ. உங்களை அப்பா உறவுக்கு கூப்பிடுகிறா, உறவுக்கு அழைக்கிறா, என்னோடு கூட உறவில் பழகு. ஓ, அப்பா நம்மளை நேசிக்கிறா. He is our father. இந்த அன்பை சாதாரணமா வெளிப்படுத்தல பிரதர் சிஸ்டர். இந்த அன்பை சும்மா ஏதோ காட்டிட்டு போக இயேசு வரல. 3 வருஷம் பயங்கரமான அற்புதங்களை இயேசு செய்கிறார். இப்ப சிலுவையில் அறையப்பட போகிற அந்த டைம் நெருங்குது. கெத்செமனே தோட்டம், ஒளிவு மலை, சீஷர்களை ஜெபிக்க கூட்டிட்டு போறார். 3 பேரை மட்டும் கூப்பிடுறாரு, பேதுரு, யோவான், யாக்கோபு, நீங்க மட்டும் கூட வாங்க, நீங்களா இங்க இருங்கப்பா வாங்க. கொஞ்சம் தூரம் உள்ள போறாரு, 3 பேரை, நீங்க இங்க இருங்க, ப்ரே பண்ணுங்கண்ணே, ஜெபிங்க, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவர் கொஞ்சம் தூரம் தள்ளி போறார். தள்ளி போய் அவர் முழங்கால் படியிட்டு, வசனம் சொல்லுது, அவர் என்ன பண்ணாரு? முழங்கால் படியிட்டு என்ன ஜெபிச்சாரு? பிதாவே
இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால். அந்த ஜெபத்தை கேட்கும் போது எனக்கு ஒண்ணு புரியுது. என்ன அப்படின்னா, மாம்சத்துல மனிதனா இப்ப இயேசுவுக்கு சிலுவைக்கு போக விருப்பம் இல்லை. சிலுவைக்கு போக விருப்பம் இருந்திருந்தா இயேசு எப்படி ஜெபிச்சிருப்பாரு? அப்பா, இந்த நேரத்துக்காக தான் காத்திருந்தேன். ஓ, நான் சிலுவைக்கு போறேன், நான் சாக போறேன், ரத்தத்தை கொடுக்க போறேன், சந்தோஷமா இருக்கு, அப்படித்தானே சொல்லியிருக்கணும். ஆனா எப்படி ஜெபம் பண்றாரு? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். வேற ஏதாவது வழி இருக்கா? வேற பார்க்க முடியுமா? பாசிபிளா இருந்தாலும் உங்க சித்தம் நடக்கணும், என் சித்தம் இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. பிதா ஒன்னும் பேசல. இப்ப எழும்புறாரு, சீஷன்கிட்ட போறாரு. மத்த 3 பேர் என்ன பண்றாங்க? சோத்திரம் சோத்திரம் அப்படின்னு தூங்குறான். சோத்திரம் 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 சோத்திரம். விழித்தது ஜெபம் பண்ணுங்கப்பா, நீங்க சோதனைக்குள்ள மாட்டிக்க கூடாது, ஜெபம் பண்ணு. ஓகே ஓகே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இப்ப இயேசு திரும்ப வர்றாரு. இப்ப முட்டி போடல. இயேசு என்ன பண்றாரு? முகம் குப்புற விழுந்து, முகம் குப்புறனா ஃபுல் பாடி ஆன் தி ஃப்ளோர் விழுந்து திரும்ப ஜெபிக்கிறார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால். திரும்ப வராரு. திரும்ப 3வது முறை. இயேசு 1 முறை 2 முறை இல்ல, 3 முறை அதே ஜெபத்தை செய்தாரு. பிதாவே பிதாவே பிதாவே. ஆனா 3 முறையும் பிதா பதில் கொடுக்கல. பிதா ஆன்சர் பண்ணல. எனக்கு அது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா இயேசு வாயை திறந்து ஒரு வார்த்தை சொன்னா போதும், பிதா உடனே பதில் கொடுப்பா. 5 அப்ப 2 மீனை கையில் எடுத்திருக்காரு. பிதாவே, என்னை கேட்பீர், எனக்கு தெரியும், நன்றி அப்படின்னு சொல்லி 5 அப்பத்தை அப்படி விட்டு கொடுத்தாருன்னா 5000 புருஷர், கிட்டத்தட்ட 25,000 பேர் சாப்பிட்டு 12 கூட மீதி எடுக்கிற அளவிற்கு அப்பமும் மீனும் பெருகும். அந்த அளவுக்கு பிதா எப்படி ஆன்சர் பண்றாரு? பெரிய ஜெபம்லாம் இல்ல, 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் பிதாவே செய்வீங்க அப்படிலாம் இல்ல. என்னை கேட்பீர், எனக்கு தெரியும், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஜெபத்துக்கு பதில் வந்துரும். லாஸ்டர்வின் கல்லறையில நிக்கிறார் வாசல்ல. சகோதரிகள் சொல்றாங்க, இயேசு வேணாம், நாத்தடிக்கும், நாரும். இப்ப நின்று சொல்றாரு, பிதாவே, என்னை கேட்பீர், எனக்கு தெரியும், இருந்தாலும் இவர்கள் நிமித்தம் உமக்கு நன்றின்னு சொல்லிட்டு, லாசருவே வெளியே வா அப்படின்னா, செத்து போய் 4 நாளா உள்ள கிடக்கிற பிரேத சரீரம் ஜீவன் பெற்று கட்டின சீலைகளோடு லாசர் என்ன பண்றான்? வெளியே வந்து நிக்கிறான். அப்போ அவ்வளவு வேகமாக மடமடன்னு டக்கு டக்குன்னு பதில் கொடுத்த பிதா இயேசு முழங்கால் படியிட்டு முகம் குப்புற விழுந்து 3 முறை ஜெபித்தும் அவருடைய ஜெபத்துக்கு பிதா பதில் கொடுக்கல. அது எனக்கு புரியல. நான் அப்பா கிட்ட கேட்கிறேன், டாடி why? ஏன் நீங்க பதில் கொடுக்கல? இயேசு ஜெபிக்கிறாரு, முட்டி போட்டு ஜெபிக்கிறாரு, முகம் குப்புற விழுந்து ஜெபிக்கிறாரு, திரும்ப திரும்ப ஜெபிக்கிறாரு, ஆனா நீங்க பதில் கொடுக்கலையே, ஏன்? அப்பா என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? டெனி, நான் ஒருவேளை பதில் கொடுத்திருந்தா நீ என்ன அப்பான்னு கூப்பிட்டிருக்க மாட்டேன். 3 முறை என்னுடைய செல்ல குமாரன் கேட்டும் நான் பதில் கொடுக்காமல் மௌனமா இருந்தது. இப்பொழுது ஒரே ஒரு குமாரன் என்னை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறான். ஆனால் இந்த நிகழ்வுக்கு பிற்பாடு உலகத்தில் ஏராளமான குமாரர்களும் குமாரத்திகளும், உலகத்தின் கடையாந்திரங்கள் இருக்கிற, ராஜ்யங்கள் இருக்கிற என்னுடைய பிள்ளைகள் என்ன டாடின்னு கூப்பிடுவாங்க. ஹல்லேலூயா. ஆகவே இயேசுவும் பொறுமையாயிருந்தார், பிதாவும் மௌனமாயிருந்தார். சிலுவை ஒரு சாதாரண விஷயம் நினைச்சுக்க கூடாது. ரொம்ப 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 குரூவல். அதை விவரிச்சு சொன்னாலே டைம் பத்தாது. என்னெல்லாம் பாடுகளுக்குள்ள இயேசு போனார், என்னெல்லாம் வேதனை அனுபவித்தா. எதுக்கு தெரியுமா? உங்களுக்கும் எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு. உங்களுக்கும் எனக்கும், ஓ நீ கைவிடப்பட்டவன் அல்ல, நீ கைவிடப்பட்டவள் அல்ல, ஒரு டாடி இருக்காரு. பிதா இயேசுவை கைவிடல. இன்னைக்கு நல்ல தகப்பனாய் உங்களுக்காக எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்கிற ஒரு நல்ல தகப்பன்
நம் மீது அதிக அன்புள்ள ஒரு நல்ல டாடி. சில நேரங்கள்ல ஜெபிக்க உட்காரும் போது வெறும் இந்த டாடி மட்டும், வெறும் அப்பா இதை மட்டுமே இந்த பக்கம் அந்த பக்கம் இழுத்துக்கிட்டு உட்காந்துருப்பேன். டியூன் அப்படியே போட்டுக்கிட்டு அப்பா ஓ டாடி டாடி. Thank you for your presence, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே, தகப்பனுடைய அன்பு இன்னைக்கு அவர் எங்கேயோ தூரமா இல்ல. பாப்பா சொன்னாங்க, என் பிள்ளைங்க இன்னுமே என்ன எப்படி பாக்குறாங்க, எப்படி பாக்குறாங்க, எப்படி பாக்குறாங்க, காடா பாக்குறாங்க. அதனால நிறைய பேட் எல்லாம் நடக்குது. சில நேரம் சேட் ஆயிடுறாங்க, சில நேரம் மேடாவும் ஆயிடுறாங்க. ஆனா என்ன டேடா பார்த்தா, என்ன அப்பாவா பார்த்தா, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் வாழ போற நாளெல்லாம் இந்த அப்பாவோடு வாழ்வேன், இந்த அப்பாவோடு நடப்பேன். ஓ, இந்த அப்பாவோடு அப்படி இருதயத்துல டாடியினுடைய அன்பு. இப்ப நான் அவர் நம்மளை நேசிக்கிறார். ஒரு நேரம் அதான் சொல்லிட்டு இருக்கேன், அப்பா நம்மள, அதுலதான் சந்தேகம் இருக்கா? இன்னுமே எனக்கு தெரியல என்ன நேசிக்கிறாரான்னு டவுட்டா இருக்குன்னா நீங்க கொட்ட முடிச்சுட்டு வாங்க. ஒரு 3 கொட்டு நான் கொட்டினா புரிஞ்சு உங்களுக்கு. சில பேர் அவங்களுக்கு நடக்கிறத வச்சு அவர் நேசிக்கிறாரா இல்லையான்னு கணக்கு போடுவான். இப்ப ஜெபத்துக்கு பதில் வரலன்னா, அற்புதம் நடக்கலன்னா, நான் கேட்டது கிடைக்கலன்னா, எதிர்பார்த்த டைம்ல சிலது நடக்கலன்னா உடனே என்ன பண்றது? ஆண்டவர் மறந்துட்டார், என் ஜெபத்துக்கு மட்டும் தர மாட்டார். அவங்க சாட்சி சொல்றாங்க, இவங்க சாட்சி சொல்றாங்க, எனக்கு மட்டும் மறந்துட்டார், என்ன நேசிக்கல. அதுவே பதில் கொடுத்துட்டா என்ன நேசிக்கிறார்? ஹலோ, ஒரு நாளும் பிதாவின் அன்பை உங்களுக்கு நடக்கிற காரியங்களை வச்சு நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஒப்பிடவே கூடாது. அது ரொம்ப தப்பு. Never compare father's love with your happenings. பிதா உங்களை நேசிக்கிறாரா இல்லையான்னு உங்களுக்கு தெரியணுமா? சந்தேகமா இருக்கு பாஸ்டர், பிரதர், சில நேரங்களில் டவுட்டா இருக்கு, அவர் நேசிக்கிறாரா, என்னெல்லாம் நேசிக்கிறாரா, டவுட்டா இருக்கு. எனக்கு தெரியணும் அவரை நேசிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத நீங்க அறியணும்னா ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்து கண்ணை மூடி அந்த சிலுவையை நோக்கி பாருங்க. அந்த சிலுவையை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார் அப்படி. சிலுவையை மட்டும் கொஞ்சம் உத்து பாருங்க. எதையுமே செய்யாத, தவறு செய்யாத, பாவம் செய்யாத ஒரே நல்ல இரட்சகராய், நல்லவராய், ஓ அழகுள்ளவராய், சிறந்தவராய் இருந்தவர் இன்னைக்கு அலங்கோலமாய் சிலுவையின் பாடுகளுக்குள்ள போனார் அப்படின்னா just one thing, ஒரே ஒரு விஷயம் தான், உங்களை என்னை ரொம்ப லவ் பண்ணார், நேசித்தார். அப்ப என்ன நேசிக்கிறாரா இல்லையான்னு எனக்கு தெரியணும்னா நான் சிலுவையை பார்த்தா போதும். எஸ் டாடி, சிலுவையின் மரண பரியந்தம் மரணத்துக்கு உங்களை நீங்க ஒப்பு கொடுத்திருக்கீங்கன்னா இந்த அன்பு எனக்கு போதும், வேற என்ன பெருசா வேணும்? அதனாலதான் பவுல் சொல்றாரு தெரியுமா உங்களுக்கு? பவுல் எழுதும்போது சொல்றாரு, மகனையே தந்தாரானால், எப்படி மகனை தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் மகனையே தந்தாரானால் மற்ற அனைத்தையும் அருளாதிருப்பது எப்படி? ஹலோ, எப்படி எப்படி பக்கத்துல எப்படி? எனக்கு இது இன்னும் வரல, எனக்கு அது இன்னும் வரல, எனக்கு அது நடக்கல, பிசினஸ்ல இது ஆகல, காசு வரல. ஹலோ, இயேசுவே கொடுத்துட்டாருங்க. நீங்க இப்படி பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, அப்பா இயேசுவே கொடுத்துட்டீங்க, இதை தர மாட்டீங்களா? இந்த சுகம், இந்த அற்புதம், இந்த விடுதலை, இந்த பண விஷயம், இந்த கடன், இந்த வியாதி, இயேசுவே கொடுத்துட்டீங்க, அதை தர மாட்டீங்களா? நீங்க சொல்லி பாருங்க, மடன் எப்படி நடக்குதுன்னு பாருங்க. ஹலோ, ஹalleluya. இயேசுவையே தந்துட்டாருங்க. அவர் தாங்க அவருக்கு எல்லாம் செல்ல 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 குமாரன், the darling of heaven.
அவரையே கொடுத்துட்டாரு. அப்பா உங்களை நேசிக்கிறார். டவுட் இருக்கா? சொல்லுங்க பிரதர் ரூபன். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க அவரை நேசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஆமா, அவருதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட், அவர்தான் முதல்ல. ஓ அப்படியா? அவர் நம்மை நேசிப்பதை நிரூபித்து காண்பித்து விட்டார். அதுல டவுட்டே கிடையாது. Because he has shown, எந்த அளவுக்கு என்னை நேசிக்கிறது அவர் காட்டிட்டாரு. இதுக்கப்புறம் எனக்கு டவுட்டே கிடையாது. இது ஏதோ சரித்திர, ஏதோ ஒரு கட்டுக்கதை அல்ல, எங்கேயோ நடந்துச்சு. இல்ல இல்ல, இது நிஜமாய் நடந்த சம்பவம் அப்படின்னு உலகத்தில் இருக்கிறவங்க நம்புறாங்க. சிலுவையில இயேசு மரித்ததை எல்லாரும் நம்புறாங்க. இன்னைக்கும் கல்லறை, இன்னைக்கும் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. சோ இயேசு மரித்தது 100% உண்மை. சும்மா கட்டுக்கதைகளை பரப்பலாமா இருக்கும், இயேசு ஒருத்தர் கிடையாது அப்படின்னு. ஆனா சரித்திரபூர்வமா நமக்கு தெரியும், இயேசு எனக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். ஆனா இப்போ நான் அவரை நேசிக்கிறேன்னா 2 விஷயத்துல அது தெரியும். அதை சொல்லி நான் ஜெபிக்க போறேன். ஒன்று, நான் அவருக்கு கொடுக்கிற நேரம், அதுல நீங்க அவரை உண்மையா நேசிக்கிறீங்களா இல்லையான்னு. நான் அவருக்கு நேரமே கொடுக்காம, ஐயோ எனக்கு காடு தான் எல்லாம், ஐயோ எனக்கு அவரு தான் ஆன்சர் புழுவா, எங்கடா லவ் பண்ற, எங்க நேசிக்கிற, எங்க என்கிட்ட எப்ப வந்த? ஆனா ஊர்ல போனா என்ன சொல்றோம்? எனக்கு அவருதான், எனக்கு காடு, எனக்கு அவருதான் எல்லாம். நீங்க உண்மையா அவரை நேசிக்கிறீங்க அப்படின்னா உங்க ஜெப வாழ்க்கையை கொஞ்சம் செக் பண்ணுங்க. அதுல தெரியும் நீங்க எந்த அளவுக்கு அவரை நேசிக்கிறீங்க. 2வது, நீங்க உண்மையா அவரை நேசிக்கிறீங்க எதுல தெரியும் அப்படின்னா, இயேசு சீஷர்களை பார்த்து சொல்றாரு யோவான் 13ல, நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எதினால் இந்த உலகம் அறிந்து கொள்ளும்? எதனால் அறிந்து கொள்ளும்? அற்புதங்களை செய்யறதுனால, பிசாசை துரத்தி முடவர்களை நடக்க வைத்து கூடர்களுக்கு பார்வை கொடுத்து, ஓ நீங்க போய் அற்புதங்கள் அடையாளங்களை செய்யும் போது நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று உலகம் அறியும். அப்படி சொல்லல. 30-31 வாசிக்கும் போது, யோவான் 13:33-34 கொஞ்சம் மேல வாசிங்க. 35 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவராயிருந்தால், ஆமா, எதனால் அறிந்து கொள்வாங்களா? ஒருவரில் ஒருவர். லவ் ஒன் another. நம்ம எல்லாருக்கும் தானியேலை பத்தி தெரியும். சத்துருக்கள் எல்லாரும் கூடி இவன் ரொம்ப நல்லவனா இருக்கிறதுனால, உண்மை உள்ளவனா இருக்கிறதுனால இவனுக்குள்ள ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கணும்னு பாக்குறாங்க. முடியல. ஏன்னா இவன் உண்மை உள்ளவனா இருக்கிறான். ட்ரை பண்றாங்க. பணத்துல உண்மை, டைம்ல உண்மை, வேலையில உண்மை, எல்லாத்துலயும் உண்மையா இருக்கான். உறவுகள்ல உண்மை. என்னடா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இவனுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, ஒரு ஹேபிட் இருக்கு. என்ன ஹேபிட்? 3 வேளை ஜெபிக்கிற ஹேபிட். எப்படி 3 வேளை நமக்குள்ள சாப்பிடுற ஹேபிட் இருக்கோ, அது மாதிரி தானியேலுக்கு என்ன ஹேபிட் இருக்கு? ஒரு பாஸ்டர் கேட்டார், தானியேல் மாதிரி என் சபையில யார் ஜெபிக்கிறீங்க 3 வேளை அப்படின்னு. யாரும் கை தூக்கல. ஒருத்தர் கூட இல்லையா? ஒரு பிரதர் கை தூக்குனார். பாஸ்டர் ஒரே சந்தோஷம். பரவாயில்ல, என் சபையிலையும் ஒரு தானியேல் 3 வேளை ஜெபிக்கிற தானியேல் இருக்கு. ஐயா கொஞ்சம் எழுப்பி நின்று எப்பெல்லாம் ஜெபிப்பீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஐயா எழுப்பி நின்று, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஜெபிப்பேன், மத்தியானம் லஞ்சுக்கு ஜெபிப்பேன், நைட்டு டின்னருக்கு ஜெபிப்பேன். இங்க இருக்கிற சில பேர் அது கூட ஜெபம் பண்றது இல்லை. சில பேர் சாப்பாடை பார்த்த உடனே சோத்ராப்பா ஆகாரத்தை தந்தீங்களே, பிளஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க, நல்லது. சரி, ஆனா
சத்துருக்களுக்கு தெரிஞ்சிச்சு இவனால ஜெபிக்காம இருக்க முடியாது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு படிக்கும்போது. சத்துருக்களுக்கு தெரியுது இவனால கண்டிப்பா ஜெபிக்காம ஒரு கட்டளையை கொண்டு வந்து தானியேலுக்காக மட்டுமே ஒரு தேசத்தின் சட்டம் ராஜா கையெழுத்து போடுறார். வெறும் தானியேலுக்காக ஒரு ஆளுக்காக முழு ராஜ்யத்திலையும் ஒரு சட்டம் வருது. அடுத்த 30 நாள் யாரும் எந்த தெய்வத்தினிடத்திலும் பெட்டிஷன், வணங்கம், ஜெபம் அதெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு கையெழுத்து போட்டார். சத்துருக்களுக்கு தெரியும் அது போட்டாலே இவன் ஜெபிப்பான். ஏன்னா டெய்லி பாக்குறாங்க கரெக்டா 3 வேளை போறாரு ஜெபிக்கிறாரு. 3 வேளை காலைல போறாரு, என்னடா இவன் இப்படி ஜெபிக்கிறான், அப்பனா இவன் கண்டிப்பா ஜெபிப்பான். அதே போல பார்த்தா ஜெபிக்கிறான். ராஜாவுக்கு தெரியாது இது தானியேலுக்காக தான் இவங்க நைசா உசுப்பேத்தி நம்மள கையெழுத்து போட விட்டாங்க அப்படின்னு ராஜாவுக்கு தெரியாது. ஆனா அதுக்கு அப்புறம் தான் தெரியுது ராஜா, ஐயோ தானியேலை காப்பாத்தணும்னு உள்ள துடிக்குதான முடியல, தூக்கி சிங்ககபில போட்டாங்க. என்னதான் ஜப வீரன் ஆனாலும் திடீர்னு சிங்கத்தை பார்த்தா கொஞ்சம் எப்படி இருக்கும்? எனக்குலாம் சின்னதுல கருப்பாம்பூச்சை பார்த்தாலே அவ்வளவுதான். சிங்கத்தை பார்த்த உடனே தானியேல் பார்க்க, ஆனா சிங்கம் எல்லாம் அமைதியா நிக்குது. ஒண்ணு கூட முன்னாடி வரல, எல்லாம் அமைதியா நிக்குது. தானியேல் மெதுவா கிட்ட போறான். ஏய் லயன், உங்க சுபாவம் இது இல்லையே, என்னை பார்த்த உடனே பாஞ்சு வந்திருக்கணுமே, என்னை கடிச்சு கொதறதுக்காக என் மேல பீறிட்டு பாய்ந்து வந்திருக்கணுமே, என்னாச்சு எல்லாம் அப்படியே நிக்கிறீங்க? சிங்கம் சொல்லுது, தானியேல் அது ஒண்ணு இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெள்ளையா ஒரு ஆளு உள்ள வந்தார். அவர் எங்க கிட்ட ஒரு டீல் பேசினாரு. ஓ டீலா? என்ன டீல்? இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்கால ஒருத்தன் சோலோவா வருவான், சிங்கிள் மேன் வருவான். நைட்டு ஃபுல்லா அவன் மேல ஒரு கீறல் படக்கூடாது, இரவெல்லாம் உங்க கூட இருந்து காலையில அவன் போயிடுவான். அப்படி ஒரு கீறலும் படாம அவனை நைட்டெல்லாம் உயிரோட பாதுகாத்து வச்சு அனுப்பிட்டீங்கன்னா காலையில உங்களுக்கு பல்கா ஃபுட் அனுப்புவேன். டீலா நோ டீலா? லயன் டீல் டன். அதனால எங்க கூட நைட் எல்லாம் ஜாலி என்ன பண்ணேன், வேணா நைட் வித் லயன்ஸ் அப்படின்னு செல்ஃபி கூட எடுத்து போட்டுக்கோ, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஓ சோ நைட் எல்லாம் தானியேல் உள்ள இருக்காரு. காலையில தரியு ராஜா ஓடி வராரு. தானியேலே, நீ இடைவிடாமல் சேவித்து வந்த உன்னுடைய தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா அப்படின்னு கத்துறாரு. உள்ள இருந்து வாய்ஸ் வருமா வராதான்னு அவருக்கு தெரியாது, செத்துட்டானோ. ஆனா உள்ள இருந்து வாய்ஸ் வருது, என் ராஜாவே அப்படின்னு கூப்பிடுறான் உள்ள இருந்து. ஹalleluya. தானியேல் சொல்றது என்ன தெரியுமா? அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். ஹalleluya. ஜெபிக்கிற மனிதன் சூழ்நிலைகள் மாறலாம், காலங்கள் மாறலாம், ஆனா என் ஜெப வாழ்க்கைய எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு வைராக்கியமாய் ஒரு தேவனுடைய பிள்ளை நிற்பானானால் அவனுக்காக பரலோகம் இறங்கும், அவனுக்காக தூதர்கள் இறங்குவார்கள். ஆமென். அடுத்த 6 மாசம் ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? எனக்கு தெரியாது எத்தனை பேர் ஷெட்யூல் பிரேயர் டைம் வச்சிருக்கீங்கன்னு தெரியல. நான் ரொம்ப பிஸி பாஸ்டர், டைம் கிடைக்கும் போது நான் ஜெபம் பண்றேன். கண்டிப்பா கிடைக்காது. அப்படிப்பட்டவங்களால சரியா ஜெபிக்கவே நேரம் கிடைக்கும் போது ப்ரே பண்றேன், வாய்ப்பே இல்லை. நான் எழுதி தரேன், உங்களால கண்டிப்பா ஜெபிக்க. ஆனா ஒரு நேரம் ஒதுக்கி காலையில 5 மணிக்கு நான் ஜெபிப்பேன், மத்தியானம் 12 மணிக்கு நான் ஜெபிப்பேன், இரவு 8 மணிக்கு நான் ஜெபிப்பேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் நீங்க பண்ணுவீங்கன்னா, நான் சொல்றது 3 வேளைன்னு சொல்லல, ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு ஒரு பிரேயர் டைம் இருக்கணும். அது வெடிகாலையா இருக்கலாம், 10 மணியா இருக்கலாம், 12 இருக்கலாம், எப்ப வேணா இருக்கலாம். ஒரு பிரேயர் ஷெட்யூல். நீங்க ஒரு பிரேயர் டைமை ஃபாலோ பண்ணி பாருங்க. ஒருவேளை என்ன எங்கேயாவது பார்த்தாலோ இல்லை எப்பயாவது திரும்ப வந்தாலோ கேரண்டியா சொல்றேன், உங்க லைஃப் வேற மாதிரி இருக்கும், உங்க குடும்பம் வேற மாதிரி இருக்கும். எத்தனையோ குடும்பங்கள் எனக்கெல்லாம் தெரியும். எங்க குடும்பம் எப்படி, இப்போ நாங்க ஊழியத்துல 5 பேருமே ஊழியங்கள்ல கர்த்தர் பயன்படுத்துற நிறைய பேர், நாங்க ஏதோ ரொம்ப ஜெபம் பண்றோம் அப்படின்னு பண்றோம். ஆனா என் பாட்டி, எங்க அம்மா, எங்க அப்பா அவங்க முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறத என் கண்ணால பார்த்திருக்கேன்.
2 மணிக்கு பாத்ரூம் போனா எழும்பி போனா என் பாட்டி 90 வயசு 95 வயசு இப்ப இல்ல, அவங்க 99 இறந்துட்டாங்க. கட்டில்ல உட்காந்து ஸ்டோடாபா ஜாடாபா ஷடாபா டபாடா புகடா அப்படி அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருப்பான். எத்தனை மணிக்கு? 2 மணிக்கு. ஒரு நாள் அப்படி ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, அவங்க ஜெபிக்கிறாங்க. நானும் 1 மணிக்கு என்ன பண்ணேன், ஹால்ல, பெரிய ஹால் எங்க வீடு, அப்படியே நடந்து நானும் ஜெபம் பண்றேன். அப்படின்னு நான் அந்நிய பாஷை நான் ஒரு 1 மணி நேரம் அப்படியே நடந்து ஜெபம் பண்றேன். பேசிக்கிட்டு திடீர்னு ஒரு கத்துனாங்க பாருங்க, பயந்துட்டேன். லிட்டரலா ஹார்ட்ல அடிக்க ஆரம்பிச்சிச்சு. பயங்கரமான கத்து. அது செம்ம கத்துனா இப்ப நீங்க பயந்துருவீங்க, அதனால கத்த முடியாது. அப்படி கத்துனாங்க. ஐயோ எனக்கு ஐயோ அப்படி ஆயிடுச்சு. நைட் எதுவும் கேட்க முடியும். இருட்டு, 1:30 மணி 2 மணி இருட்டு. காலையில எழும்பி ஆமா அம்மா தான் கூப்பிடுவாங்க. ஏமா திடீர்னு கத்துன ஜோம் பண்ணுக்கும் போது, என்னம்மா இப்படி பண்ணிட்ட? ஒரு பிசாசு வந்துடா அப்படின்னாங்க. என்னது ஒரு பிசாசு? மலையாளத்துல எங்க பாட்டி சொல்றாங்க, ஒரு பிசாசு, ஒரு பேய் வந்து என் காலை பிடிச்சு அதை நான் சாசிச்சு ஜெபிச்சுடா அப்படின்னா, அதை நான் என்ன பண்ண, கடித்து கொண்டு அதை துரத்துனேன். அப்படி ஒரு பிரேயர் டைம், ஒரு ஜெப நேரம் கட்டாயம் இருக்கும். உங்க பிள்ளைங்களுக்கு அதை சொல்லிக் கொடுங்க. ஆமென். 10 மினிட்ஸ் தனியா உட்கார்ற, கொஞ்ச நேரம் உட்கார, அமைதியா உட்காரு, ஜீசஸ்னு சொல்லு, ஸ்தோத்திரம் சொல்லு, சும்மா சொல்லி பழக. அந்த டைமை ஃபாலோ பண்ணுங்களேன். I tell you, பிள்ளைங்களும் சரி நீங்களும் சரி ஆச்சரியங்களை காண்பீங்க. 2வது சொன்னேன், நீங்க அவரை நேசிக்கிறீங்கன்னா 2வது எதுல தெரியும்? ஒருவரில் ஒருவர், அதுல தெரியும். கண்டிப்பா ஒருவரில் ஒருவர் எங்க ஆரம்பிக்கும்? எங்க ஃபேமிலி. எங்க? சில பேர் வெளியெல்லாம் ரொம்ப சிரிப்பாங்க. ஆபீஸ்ல எஸ் சார், ஓகே பாஸ், ஓ எஸ். வீட்டுக்கு வந்தா நீ எனக்கு கிடைச்சது நான் கொடுத்து வச்சிருக்கணும், ஐயோ அப்படின்னு சொன்ன புருஷன் இப்போ முஞ்ச பத்தியா அதுக்கு முஞ்ச குத்து அப்படின்ற. எங்க நீங்க தானே சொன்னீங்க கொடுத்து, அத அப்ப சொன்னேன் பாக்க. பவுல் சொல்றாரு, நீ பூமிக்குரிய பாஷையை பேசலாம், தூதர்கள் பாஷையை பேசலாம், தீர்க்க தரிசனம் உரைக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், thus says the Lord. மலையை பேர்க்கத்தக்க விசுவாசம் உனக்கு இருக்க. ஒரு மலையை பார்த்து போ அப்படின்னா மலையை வந்து போகுமா? அந்த ஃபெய்த் உனக்குள்ள இருக்கலாம். உன் சரீரத்தை அக்கினிக்கு இரையாய் நீ கொடுக்கலாம். உன் ஆஸ்தியெல்லாம் வித்து நீ தரித்திருக்க, சொத்தெல்லாம் வித்து நீங்க ஏழைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உனக்குள்ள அன்பு இல்லைன்னா நீ நம்பர் 1 டுபாகூர்ன்றார். நம்பர் 1 ஃபர்ஸ்ட் கிளாஸ் டுபாகூர். கணவனை நேசிக்க முடியல, மனைவியை நேசிக்க முடியல, பிள்ளைங்களை நேசிக்க முடியல, எப்ப பார்த்தாலும் ஓன் இருக்க அப்படின்னா, ஆனா இங்க வந்து பரலோகம் பத்தியா டுபாகூர், நம்பர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டுபாகூர். சில பேர் சர்ச்சுக்கு வரும்போது நல்லா கையில பைபிள் எல்லாம் இருக்கு, ஆனா கூட பிறந்த தம்பிங்களை நேசிக்கல, கூட பிறந்த அண்ணன் நேசிக்க முடியல. ஹலோ, நான் ஆரம்பத்துல நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன். பவுல் சொல்றாரு, அன்பு அன்பு 1:15 ஃபுல்லா சொல்லிட்டே வராரு. அன்பு என்ன பண்ணும்? அன்பு தாங்கும், அன்பு கொடுக்கும், அன்பு இது இச்சிக்காது, அன்பு எல்லாம் சொல்லிட்டு வந்து கடைசியில சொல்றாரு, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இவை 3ம் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க நேசிக்கிறவங்களா இருப்பீங்கன்னா, ஹலோ, கணவன் மனைவிக்குள்ள அன்பு, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள அன்பு, உறவுகளுக்குள்ள அன்பு, உங்க குடும்பத்திற்குள்ள அன்பு, அதற்கும்னா பக்கத்துல சொல்லுங்க, வா, ஃபேமிலி எப்படி இருக்காங்க பாரு, எவ்வளவு அன்பா இருக்கிறாங்க. இங்க இருக்கிற மனைவி மாதிரி யாராவது அடி வாங்கியிருக்கீங்களா புருஷன் கிட்ட? அதை ஏன் கேக்குறீங்க? சில பேர் சிரிக்கிறதுலே தெரியுது நல்லா வாங்கியிருக்கீங்க போல இருக்கு. என் கணவரை நான் அடிச்சதே இல்லை அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க. 8
8 பேர் இருக்கீங்க நினைக்கிறேன், 8 9 10 பேர். ஸோ மற்றவங்க எல்லாம் அப்பப்போ எப்பயோ, இப்ப இல்லைன்னா கூட எப்பயோ. அந்த அடித்த கணவர்கள் ஒருவேளை இங்க இருக்கிறாங்க அப்படின்னா, நான் தாழ்மையா சொல்றேன், கோவத்துல உங்க மனைவிய இப்படி தொடறது கூட தப்பில்லை, பாவம். என்னது? கோவத்துல அப்படி வந்துட்டு நான் அடிக்கல தொட்டேன், அது கோவத்தை தொட்டா கூட என்னது? ஒரு சபையில பிரசங்கம் பண்ணிட்டு வெளியே போயிட்டேன், வெளியே போறேன், ஒரு பிரதர் ஓடி வர்றாரு. சரி, அது என்ன சகோதரன் மட்டும் அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு போறீங்க, சகோதரி கிட்ட சொல்ல மாட்டீங்களான்னு கேட்டேன். ஏன் பிரதர் என்னாச்சு? ஆனா போங்க பாஸ்டர், கல்யாணம் ஆகி 4வது நாள் அச்சா பாருங்க என்ன எப்படி தெரியுமா? சும்மா ஒரு வாக்குவாதம், என்ன ரொம்ப பேசுற அப்படின்னு சும்மா கைய இப்படின்னு பிளாக் பண்றா பாஸ்டர். என்ன பிளாக் தடுக்கிறியா அப்படி இந்த கைய டக்குனு இந்த கையில பிளாக் பண்றா. கராத்தே படிச்சிருப்பா போல பாஸ்டர். என்ன நீ தடுக்கிற அப்படின்னு நான் சத்தத்தை உயர்த்தின. சும்மா இப்படி பின்னாடி போற மாதிரி இப்படி போயிட்டு திரும்பி எட்டி விட்டா பாருங்க. நான் சொல்ற உங்களுக்கு சிரிப்பா இருக்குல்ல, ஆனா அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு என்கிட்ட சொன்னார் தெரியுமா? அதனால இங்க இருக்கிற மனைவிமாருக்கும் சொல்றேன், கணவன்மார்கள் என்ன பண்ணக்கூடாது. நான் சும்மா தான் அப்படி பண்ணேன், சிரிப்பா இருக்கலாம். கணவன் மனைவி நீங்க திரியேக அன்பை வெளிப்படுத்துவதற்காக கர்த்தர் உங்களை குடும்பமா ஏற்படுத்தி வச்சிருக்க.